அண்மை செய்தி. தஞ்சை ஐயம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளின் வாயில் டேப் ஒட்டிய விவகாரம் தொடர்பாக ஆசிரியைகள் 3 பேர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஐயம்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர்கள் 4 பேர் வாயில் அதாவது ஒரு மாணவி உட்பட 5 பேர் வாயில் தலைமை ஆசிரியை வாயில் டேப் ஊட்டியதாக புகார் குறித்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் புகைப்பட ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜத்திடம் புகார் மனு அளித்தனர். அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தஞ்சை ஐயம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளின் வாயில் டேப் ஒட்டிய விவகாரம் தொடர்பாக ஆசிரியைகள் 3 பேர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் ஐயம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் புனிதா உடனடியாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, விவரங்கள். வணக்கம். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐயம்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த பள்ளியில் படித்து வருகின்ற ஒரு மாணவி உட்பட 5 மாணவர்கள் மீது மாணவர்கள் வாயில் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் புனிதா என்பவர் வாயில் செல்லுட்டை போட்டியதாக புகைப்பட ஆதாரத்துடன் மாணவருடைய பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அந்த புகார் மனு அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இந்த புகார் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் இதனுடைய புகார் குறித்து விசாரணை தெரிய வந்ததை அடுத்து தற்பொழுது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அதாவது ஐயம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை புனிதா மற்றும் அந்த பள்ளியில் பணியாற்றி வருகின்ற ஆசிரியை டெல்சி ஸ்மாக்லேட் கிறிஸ்டி மற்றும் முருகேஸ்வரி ஆகிய 3 பேரும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பட்டுக்கோட்டையினுடைய கல்வி அலுவலர் மதியழகன் தெரிவித்துள்ளார்.